ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நானும் அதை தான் விருப்பப்படுறேன். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் தான் என்னை பற்றி இங்கே பேசுகிறத நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையால் இப்போ சோஷியல் மீடியாவே ஸ்தம்பித்து போயிருக்கு. என்னடா த்ரிஷாமா இப்படி பேசுனது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆச்சரியமான கேள்விகளும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் தெரியலை. அண்ட் இந்த விஷயத்துக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ சங்கீதா அவர்கள் விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுவும் உண்மையான தெரியலை. ஆனால் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்க நிலையில் அவர்கள் ஜூன் மாதம் சென்னைக்கு வராங்க. ஏன்னா அவங்களோட டிவோர்ஸ் ஹியரிங் இப்போ கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்திருக்கு. அதனால் அவங்க சென்னை வர போகிறாங்க. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் இதை பற்றி இப்போ ரீசெண்டாக த்ரிஷா அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ சங்கீதா அவர்கள் விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களே, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டதுக்கு, அவங்க சேர்ந்து வாழ போகிறதுல எனக்கு என்ன இருக்குது, அவங்க சேர்ந்து வாழ போகிறதுல எனக்கு தான் சந்தோஷம், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சந்தோஷம்தான், அதனால என்ன சோஷியல் மீடியாவில் பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அப்போ நீங்களும் விஜயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறதுக்கு இல்லை, இன்னமும் ஏன் நீங்கள் இதே கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க, அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பரை தவிர வேறு எந்த உறவும் எங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், ஆனால் இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு நியூஸ் வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு.